தேசிய ஒருமை, குடியரசு ஆட்சி, அரபு அடையாளம், மதம், கலாச்சாரம், வரலாறு, வடிவமைப்பு, மொழி, ஆண்டு குறிப்பு என்பவற்றை சுமந்து வரும் பெரிய அரபு நாடான எகிப்து நாட்டின் 1992 ஆண்டு வெளியான 10 குருஸ் நாணய தகவலுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியுடன். முன்பக்க தோற்ற அமைப்பு எகிப்தின் இஸ்லாமிய பண்பாட்டையும் மத கலாச்சார பாரம்பரியத்தையும் பிரதிபலிப்பதாகவும், உச்சியில் அரை சந்திரன் சின்னமும் அல்லாஹ்வின் வழிபாட்டிற்கு அழைக்கும் குரலாகவும், ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தும் மசூதியின் அமைப்பே இதுவாகும். இது மினாரத் வடிவத்தை நினைவூட்டுவதாக அமைகின்றது. இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது இஸ்லாமிய மதத்தின் ஆன்மீக அழைப்பு, கலைநயம், வரலாறு மற்றும் அடையாளம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வெளிப்பாடாகும். நாணயத்தின் பின்பக்க தோற்ற அமைப்பு அரபி எழுத்துக்களில் எகிப்து அரபி குடியரசு என்பதையும், நடுப்பகுதியில் பெரிய அளவில் அரபி எண் பொறிக்கப்பட்டுள்ளது. இது 10 குருஸ் என்ற நாணய மதிப்பை குறிப்பதாக அமைகின்றது. இரு புறங்களிலும் அரபி எண்களில் வெளியிடப்பட்ட ஆண்டு காணப்படுகிறது. இதில் ஹிஜ்ரி 1412 ஆண்டு, அது கிரிகோரியன் ஆண்டாக 1992 ஆண்டு என கணிக்கப்பட்டுள்ளது. அற்புதமான இந்த நாணயம் எகிப்தின் நவீன குடியரசு கால நாணய வரலாற்றை கூறுவதாகவும் உள்ளது. இதன் நிறை 7 கிராம் ஆகவும், விட்டம் 2 சென்டிமீட்டரும், சுற்றளவு 6.3 சென்டிமீட்டரும், தடிப்பு 2 மில்லிமீட்டரும் அமைந்து காணப்படும் எகிப்திய பண்பாட்டு நாணயமாகும். இந்நாணயம் எகிப்து அரசின் நாணயசாலையில் அச்சிட்டு வெளியிடப்பட்டதாகும். ஒவ்வொரு நொடியும் நாணயங்களுடன் நாம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். அவையும் நம்மிடம் வரலாறை பேசிக் கொண்டுதான் இருக்கின்றன. மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் விடைபெற்றுக் கொள்கின்றேன்.